ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் எது எது இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக நான் எழுதி வச்சுருக்கேன். அது வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நான் உங்ககிட்ட ஷோ பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். லெசன் நம்பர் ஃபஸ்ட்டு, வரலாறு என்றால் என்ன, அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். வரலாறு அப்படின்னாவே வந்து கடந்த காலத்தை பற்றி படிக்கக்கூடியது தான் வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கீழே வாங்க, தகவல் பேழை அப்படின்னு இருக்குங்களா, அதில் பாருங்கள் வரலாற்றில் காலம் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா. வரலாற்றின் காலம் அப்படின்னா ஆண்டுகளில் கணக்கிடப்படுது. ஆண்டுகளில் கணக்கிடப்படுறது தான் வந்து வரலாற்றின் காலம்னு சொல்லுவாங்க. இதில் கிமு போ ஆமுன்னு இருக்கு இல்லையா, இது வந்து பொது ஆண்டிற்கு முன் அப்படின்னு மீனிங்கு. இது வந்து பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னா ஜீசஸ் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, அது வந்து கிமுன்னு சொல்லுவோம். கிபின்னா ஜீசஸ் வந்து பிறந்ததுக்கு அப்புறம், அது பொது ஆண்டு. இது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேஜில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பாக்ஸ் பாருங்கள். முன்ன சொன்னல அதே தான். வரலாறு அப்படிங்கிறது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண்டுகளில் கணக்கிடப்படுறது தான் வந்து வரலாறு. லெசனில் ஃபுல்லாகவே அம்மாவும் பொண்ணும் வந்து பேசிப்பாங்க. அதை தான் வந்து ஃபுல்லாக ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்து எது இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். கீழே வாங்க, தகவல் பேழைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் வந்து வரலாறு அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதுலேருந்து பெறப்பட்டது தான் வரலாறுங்கிற சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மீனிங் என்னென்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எதில் எழுதி வச்சுருப்பாங்க அப்படின்னா நாட்குறிப்புகளில் வந்து எழுதி வச்சுருப்பாங்களாமா. அப்படி தான் வந்து அந்த காலத்தில் எழுதி வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டான்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்திய கற்கருவிகளை வச்சு தான் அவங்க வாழ்ந்த காலத்தையும் அவர்களோட வாழ்க்கை நிகழ்வுகளையும் வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன காலம்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஜில் பாருங்கள், அகழ்வாய்வு செய்யப்பட்ட சில முக்கிய இடங்கள்லாம் வந்து மேப்பில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தகவல் பேழை கீழே நாணயவியல் அப்படின்னா நாணயங்கள் பற்றிய படிப்புன்னு சொல்லுவாங்க. கல்வெட்டியல் அப்படின்னா எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. இந்த ஸ்டான்ஸில் பாருங்கள், பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் அப்படின்னா மலைப்பாறையிலும் குகை சுவரிலும் வரையப்பட்ட பாறை ஓவியங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினாங்க அப்படிங்கிறத வந்து வரைஞ்சி தான் வந்து காட்டியிருக்காங்க மற்றவங்களுக்கு. அதை தான் அந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். பண்டைய மனிதர்கள் வந்து குகைகளில் வாழ்ந்தபோது பாறையில் வந்து ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அதை தான் இங்கே வந்து காட்டியிருக்காங்க. பாறை ஓவியங்கள் எதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நிகழ்வுகளை அதில் பதிவு செய்யறதுக்காக தான் இந்த மாதிரி பாறை ஓவியங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது, இது வந்து பேசிக் தானே, அதனால் வந்து அங்கங்கே ஒரு லைன் அவ்வளோதான் இருக்குது. அதை மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது இங்கே பாருங்கள், வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது என்னென்னா கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம்தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னன்னா வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம்தான் வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் பாருங்கள், நாம் வந்து இப்போல்லாம் நவீன கருவிகளோட நம்ம பாதுகாப்பாக வாழ்கிறோம் இல்லையா, ஆனால் அப்போ வந்து பழங்கால மனிதர்கள் வந்து வேட்டையாடுதல் தான் தொழிலாக வச்சுருந்தாங்க. அப்போ வந்து பாதுகாப்பான சூழலில் வந்து அவங்களால வாழ முடியல. அவங்க வாழ்ந்து வந்த குகைகளில் வந்து கொடிய விலங்குகள்லாம் வந்து நுழைந்துடுமா. அதனால் எதிர்பாராமல் வரும்போது மனிதர்களால் அதை வந்து அறிய முடியாமையே போயிருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவங்களோட திரிந்துட்டுருக்கிற நாய்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அப்பப்போ வந்து அந்த விலங்குகள் வருது இல்லையா, வந்து போகிறத வந்து இது பார்த்து குறைச்சிட்ருக்குது. அதனால தான் வந்து மனிதர்கள் வந்து அந்த நாயை வந்து நம்ம பாதுகாப்புக்காக வந்து வச்சுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அதை கண்ட மனிதர்கள் வந்து நாய்களை பழக்கிட்டு தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டையாடுறதுக்காகவும் வேட்டையாட போகும்போது கூடவே வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க முதல்ல பழக்கிய விலங்கு என்ன அப்படின்னா நாய்கள்னு தான் சொல்ல முடியும். அது வந்து ரொம்ப அவங்க பாதுகாப்பாக வச்சு வளர்த்திருக்காங்க. இந்த பழங்கற்கால மனிதர்களுக்கு வந்து நாய்கள் தான் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு. பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வலிமை மிக்க பேரரசர் வந்து அசோகர்.
பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் வந்து அசோகர்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஆட்சியில் தான் வந்து புத்த மதம் வந்து ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு வந்து பரவி இருக்கு. இது வந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. யாரோட ஆட்சியில் வந்து புத்த மதம் வந்து பரவி இருக்கு அப்படின்ட்டு. யாரோட ஆட்சி? அசோகரோட ஆட்சியில். எந்த போருக்கு அப்புறம் பல உயிர்கள் வந்து மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுக்கிறத வந்து கைவிட்டிருப்பாரு அப்படின்னு கேட்க சான்ஸ் இருக்குது. அது கலிங்க போருக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா புத்த சமயத்தை தழுவி அமைதியும் அறத்தையும் பரப்பதற்காக தன் வாழ்க்கையே வந்து அர்ப்பணித்தவர் யாருன்னா அசோகர் மட்டும்தான். பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக வந்து விளங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, வெற்றிக்கு அப்புறம் போரை துறந்த முதல் அரசர் அசோகர் மட்டும்தான். உலகத்திலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே வந்து மருத்துவமனை அமைச்சு தந்தவரும் அசோகர் தான். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கும் வந்து அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அவர் தான் வந்து சாலைகள் உருவாக்கியிருக்காங்க. விலங்குகளுக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அமைச்சு தந்ததும் யார்? அசோகர் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம தேசிய கொடையில் மொத்தம் 24 ஆரக்கால் சக்கரம் வந்து அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் தான் வந்து அந்த முத்திரையிலேருந்து தான் வந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஷின். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ சிறப்புகள் கொண்ட அந்த அசோகர் குறித்த தகவல்கள் எதுவுமே வந்து வரலாற்று பக்கங்களில் வந்து 19ஆம் நூற்றாண்டு வரை வந்து அதில் இடம்பெறவே இல்லை. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் 3 பேர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து வில்லியம் ஜோன்ஸு, ஜேம்ஸ் பிரின்சப்பு, அலெக்சாண்டர் கன்னிங்காம் இவங்க தான் வந்து வரலாற்று ஆய்வுகள் மூலயமா கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரோட சிறப்பை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது இவங்க 3 பேர் தான். இதுவும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இதை படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஆங்கிலேய எழுத்தாளர் வந்து அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வந்து வெளியிட்டிருப்பார். அந்த நூலோட பெயர் தான் வந்து த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அதற்கப்புறம் பல ஆய்வாளர்கள் வந்து தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரோட பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வந்து வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. இதற்கான சான்றுகள் எங்கே இருக்குன்னா, சாஞ்சி ஸ்தூபி அப்படின்னு இருக்கு இல்லையா, சாஞ்சி ஸ்தூபி, அதுக்கப்புறம் சாரநாத், இதுதான் வந்து அதற்கான சான்று. இந்த சான்றுகளை இங்கே தான் வந்து அவங்களோட ஆய்வுகள்லாம் வந்து வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் வந்து அசோகர பெருமையை வந்து நமக்கு எடுத்து சொல்லுது. இதில் பாருங்கள், வரலாற்று ஆய்வாளர்களால் மட்டும்தான் அசோகர் குறித்த வரலாற்று உண்மைகளை வந்து வெளிக்கொண்டு வர முடிஞ்சிருக்கு. கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள், இது எல்லாமே வரலாற்றை வந்து கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் ரொம்ப இது வந்து உதவுது. இது வந்து கொஷினாக கேட்க சான்ஸ் இருக்குது. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரலாற்று கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் எது வந்து உதவுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, கல்வெட்டுக்கள், நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர், வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள், இதெல்லாம் வந்து ஆன்சராக இருக்கும். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீள்பார்வை பாருங்கள். வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்கால மனிதர்கள் வந்து தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் வந்து நாய்களை வந்து பழக்கப்படுத்தி வச்சுருப்பாங்க. பேரரசர் அசோகர் வந்து அமைதி, அறம் இதெல்லாம் வந்து பின்பற்றியிருப்பார். நம்ம தேசிய கொடையில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் வந்து அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள லட்சணைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி பேஜில் பார்த்தது தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சரியான விடையை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் கொஷின், பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன பண்ணியிருந்தாங்க? அப்போ பழங்கால மனிதர்கள் வணிகம், வேட்டையாடுதல், ஓவியம் வரைதல், விலங்குகளை வளர்த்தல். இதில் வந்து பி ஆப்ஷன் தான் கரெக்ட். வேட்டையாடுதல் தான் வந்து அவங்க உணவை சேகரிக்க பயன்படுத்தின நடவடிக்கை. செகண்ட் கொஷின் பாருங்கள், கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக. சரியான விடையை வந்து காட்ட சொல்லியிருக்காங்க. கூற்று பாருங்கள், பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை வந்து கூட அழைத்து சென்றிருப்பாங்க. காரணம் வந்து குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் நமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. இதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் அகழாய்வுகள் மூலமாக தான் தோண்டி எடுக்கப்பட்டன. அப்பொருள்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுது. இக்கூற்றுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்குறாங்க, அருங்காட்சியகங்கள். த கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தவறான இணையை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பழைய கற்காலம் கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், குகைச்சுவர்கள், செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம்,
பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. இது வந்து அங்கே என்ன கொஷின் கேட்டாங்க, தவறான இணையை தான் கேட்டிருக்காங்க. இவங்க முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய் மட்டும்தான், நாய்கள். ஸோ இது வந்து தப்பு. இதை வந்து நம்ம டிக் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருந்தன. வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் வந்து இருந்தன. பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களை வேட்டையாடுதலை வந்து எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். இது மூணுமே சரிதானே. வண்ணங்களில் ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருந்தன. இது மட்டும் தவறு. வண்ணங்களில் வந்து ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருந்தன சொல்லியிருக்காங்க. பாறைகளில் தான் வந்து பாறை ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் எங்கன்னா குகைகளில் தான் வாழ்ந்திருப்பாங்க. வரலாற்றோட தந்தை யார்? ஹெரடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய். கல்வெட்டுகள் டேஷ் ஆதாரங்கள் ஆகும். வரலாற்று ஆதாரங்கள். இந்த கொஷின் பாருங்கள், இங்கே இருக்குது. இது இப்படி தான் கேட்டிருக்காங்க. வரலாற்றுக்கான ஆதாரங்கள் அப்படின்னா கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், செப்பு பட்டைகள், இது எல்லாமே ஆன்சராக வரும். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க. நாம் தான் வந்து திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அசோக சக்கரத்தில் டேஸ் ஆரக்கால்கள் உள்ளன. 24. ஸோ இது வரைக்கும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியா தவறா இது பார்க்கலாம். பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. சரி. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் தொல்லியல் துறையினால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. சரி. அசோகரத்து காலத்தில் தான் புத்த சமய நாடு முழுவதும் பரவியது. சரி. மூணுமே சரி. நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பொறுத்துக. பாறை ஓவியங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்காக உதவுது தான் வந்து பாறை ஓவியம். எழுதப்பட்ட பதிவுகள், செப்பேடுகள். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மத சார்புள்ள இலக்கியம், தேவாரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். டெட் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.